அம்பேத்கர் கடைசியாக ஒரு கடிதம் எழுதுறாரு. நீ இவ்வளவு தூரம் கேட்குறீங்க, நான் அனுப்பின என்னோட பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த பேச்சில இருந்து சில பக்கங்கள், சில வரிகள், சில வார்த்தைகள் இல்ல, ஒரு புள்ளி கம்மா கூட என்னால மாற்ற முடியாது சொல்லிட்டாரு. கூட்டத்துக்காக என் பேச்சு கிடையாது, என் பேச்சுக்காக தான் கூட்டம் அப்படின்னு அம்பேத்கர் கைவிடப்பட்டது. அந்த கூட்டம் நடக்கல, கைவிடப்பட்டது. அது என்ன பண்றாரு அம்பேத்கர், அப்படியே புத்தகமா கொண்டு வர அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு புத்தகத்தை ஆங்கிலத்தில் கொண்டு வர. இந்திய மொழிகளில் அவரோட தாய்மொழி மராட்டி திருக்குறள் வராடும் போது இந்தியாவில் முதலில் தமிழில் தான் அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. கராரான கண்ணோட்டம் கொண்ட ஜாதி ஒழிப்பு தலித் எழுத்து என்றால் அது தலைவர் அம்பேத்கரோட ஜாதி ஒழிப்பை தந்தை பெரியார் மொழிபெயர்த்து கொண்டாடுறாரு. பார்த்தீங்கன்னா கலைஞர் அளவுக்கு இந்தியாவில் அம்பேத்கரை கொண்டாடிய முதல்வர்கள் யாருமே கிடையாது. தெரியுமா அவருக்கு? பரமசிவம் சொல்றாருல்ல, கிராமிய தெய்வம் அந்த தெய்வம், அவன் தான் போட்டு எடுத்துட்டு சாமி போயிடறான். சாமியே எனக்கு வேணாம், தலித்து உள்ள விடக்கூடாது. உத்தரை மட்டும் தான் பெரியார் என்னோட முன்னோடியா சொல்றாரு. ஏன்னா அவர் தான் பார்ப்பனது. ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு ஜாதியை தீண்டாமை கொடுமையா இருக்குது, ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாம என்னால இருக்க முடியாது, கடவுள் நம்பிக்கை இருந்தா தான் என்னால வாழ முடியும், ஆனா எனக்கு தீண்டாமை வேணாம் அப்படின்னு என்னோட கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தானே பெரியார் சொல்றேன், நியாயமான கேள்வி தானே. மத்த சாமி கும்பிடுற இந்துல சாமி கும்பிடுற எல்லாத்துக்கும் தீண்டாமை இருக்குதா? அப்போ தாழ்த்தப்பட்டவன் மட்டும் ஜாதி ஒழிச்சு கடவுளை மறுத்து அதுக்கப்புறம் போகணும்னா இது என்ன நியாயம்னு தண்ணியை கொஸ்டின் பண்ணிட்டு சொல்றாரு. அப்போ உனக்கு தீண்டாமை இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் கடவுளும் வேணும்னா அதுக்கு ஒரே நிவாரணம் தான். முஸ்லிமா மத்தியானம் நீ மாறிட்டீங்கன்னா, காலையில உன்னை மத்த ஏன்னு கூட்டால மத்தியானம் நீ முஸ்லிமா மாறினா அவனே உன்னை சாயங்காலம் பாயின்னு 36 சாதி ஒழிப்புங்கிற அம்பேத்கரோட நூலை கொண்டு வர எல்லாம் தெரிஞ்சீங்க. அதையே அவர் கொண்டு வரணும். அவர் நீதி கட்சியில் ஆதரித்தவர். ஏன் அவர் நீதி கட்சிக்குள்ளார போல? ஏன் சுயமரியாதைக்கு ஆரம்பிச்சாருங்க? சாட்சிக்கு தெரியுதா? கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு வந்தாரு. இப்போ அம்பேத்கரோட ஜாதி ஒழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதை நம்ம கடந்து போறோம் நிறைய விஷயங்கள். அவரோட புரட்சிகர பாத்திரத்தை நம்ம அதிகமா சொல்றது இல்லை. நவீன எழுத்தாளர்கள், நவீன ஆய்வாளர்களாக காலச்சுவடு அது சார்ந்து வரவங்க வைக்கம் போராட்டம், சேரன் மாதவி பத்தி ரொம்ப சிறப்பான பங்களிப்பு செய்யறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. ஆனா பெரியார் ஈவேர் ராமசாமி நாய்க்கரா இருக்கும் போது அது செய்தது காங்கிரஸ்ல இருந்து. அவங்க அதை தாண்டி வரமாட்டாங்க. அவரோட பார்ப்பன எதிர்ப்பு, இந்து மதிர்ப்பு, அவரோட புரட்சிகரமான குராம்ச விஷயத்துக்கு வராம அவங்க வைக்கம் போராட்டம், சேரன்மாதேவி, இன்னும் பெரியார் ஈவேசாமி நாயக்கர் செய்த அந்த சின்ன வட்டத்துக்குள்ளாரே பெரியார் அதை பற்றி தரவுள்ள கொண்டு கொடுக்கறது சிறப்பு தான். ஆனா அதை தாண்டி பெரியார் அப்படிங்கிற ஒரு பேராற்றல் மிக்க தலைவர் என்பது 27, 28க்கு பிற்பாடுதான் நமக்கு ஆற்றலா கிடைக்கிறாரு. அப்ப இந்த போன்ற ஆய்வாளர்கள் அதை நோக்கி அவங்க வரணும். திரும்பவும் சேரன்மாதேவி, வைக்கம் மட்டுமே அவங்க நிக்கிறதுங்கிறது அந்த போக்கு வரவேற்கக்கூடியதா இருந்தாலும், இந்த போக்கு பெரியாரோட போர் குணத்தை சொல்வதற்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அவரோட சீர்திருத்த பாத்திரத்தை நம்ம அதிகமா பேசுறோம். நிறைய விஷயங்கள்ல அவரோட புரட்சிகர பாத்திரத்தை சமூகத்தை அடுத்து எடுத்துட்டு போய் 1936 அம்பேத்கர் ஒரு மாநாட்டுக்கு போறாரு. எங்க? லாகூர்ல, ஒன்றுபட்ட இந்தியா பாகிஸ்தான் இருக்கிற லாகூர்ல தலித் அல்லாத இந்துக்களை அவர் கூப்பிடுறாங்க ஒரு மாநாட்டு. ஐயா, நீங்க பெரிய ஸ்காலர், நீங்க பெருத்த மேதை, நீங்க எங்க ஊர்ல மாநாட்டில் கலந்துக்கணும். அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்காலர், ஆய்வாளர் அம்பேத்கர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்மள மாதிரி மேடையில் அப்படியே நின்றுட்டு அப்படியே வாயில வரது பேசுறது, அப்புறம் தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, நல்ல சட்டம், எந்த சட்டம் நல்ல சட்டம் எல்லாம் பேசுற ஆள் கிடையாது. அவர் ஆய்வாளர். எதை எழுதினாலும் பேச்சு எழுதிடுவார். பேச்சை புள்ளி தான் புள்ளி, கமான்னா கமா, அவ்வளோ எவிடன்ஸ் ஆய்வோட அந்த பேச்சை தயார் பண்ணிட்டு தான் மேடையில பேசுவார். அப்ப என்ன பண்றாரு, தன்னை கூப்பிட்ட மாநாட்டு ஆய்வாளருக்கு தன் பேச்சை தயார் பண்ணிட்டாரு, எழுத்து வடிவத்தை தயார் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறாரு. அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்ன ஆயுது, அம்பேத்கர் எவ்வளவு பெரிய அறிவாளி, அவர் பேச கூப்பிட்டா அவர் என்ன பேச போறாரு நமக்கு அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லி மாநாட்டில் இருக்கிற ஆதிக்க ஜாதி சேர்ந்தவங்க கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அம்பேத்கர் ஸ்காலர் எப்படி நம்மளை மதிக்கிறாரு, அவர் பேச போறது அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் பிரிக்கிறாங்க. பிரிச்சு பார்த்தா ஏதோ வெடிகுண்ட பார்த்தா மாதிரி அலறாங்க எல்லாம். ஜாதி ஒழிப்புன்னு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் இங்கிலீஷ்ல ஆதாரத்தோடு எழுதுற ஜாதி ஒழிப்பு என்ன பொண்ணு, ஜாதி எப்படி வந்தது, அது இந்து மதம் எப்படி கட்டமைச்சது, பார்ப்பனி எப்படி உருவாக்குச்சு, இந்து மதம் ஒழியாம பார்ப்பனி ஒழியாம ஜாதி ஒழியாது பட்டியல் இருக்க உடனே இவங்களுக்கு வாந்தி பெரிய வந்துச்சு. ஐயோ, நம்ம ஏதோ கூட்டத்துக்கு அண்ணன் ஒரு கூட்டத்துக்கு இங்க நம்ம லைன்ஸ் கிளப் இடம் வாங்கிட்டா எதையோ பேசணும்னு அவருக்கு பயந்தா மாதிரி அவரை கூப்பிட்டா அவங்க படிச்சு பார்த்துட்டு ஐயோ இப்படி வந்திருக்காரு, எப்படி நம்ம கூட்டத்தை நடத்துறதுன்னு பகீர் அடைஞ்சு அம்பேத்கர் கடிதம் எடுத்துறாங்க. ஐயா, அவங்க இதை படிச்சோம், இந்த மாதிரி இருக்கு, ஆனா இந்த கூட்டம் இங்க நடத்த முடியாது, ரொம்ப பிரச்சனை ஆயிடும், அதனால தயவு செய்து நீங்க இதை மாத்தி எழுதி கொடுக்கணும்னு சொன்னது அம்பேத்கர் திருப்பி எழுதுறாரு ஒரு கடிதம். உங்க தான் படிச்சேன், ஆனா இது என்னோட ஆய்வு, இந்த பேச்சு இதுதான், நான் என்ன பேச போறேன்னு முன்னால தெரிஞ்சுணுங்கிறதுக்காகத்தான். அது நேர்மை பார்த்தீங்களா, அதுதான் நேர்மை. பெரியார் கிட்ட அந்த ஒரு நேர்மை மாதிரி தன்னை கூப்பிட்டாங்க, போய் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும், நடத்தல நிப்பாட்டி வராங்க. ஏன்னா நம்மளால கூட்டம் கிடைச்சா போதும்னு
நம்ம முதல்ல சொல்லிடணும் இந்த மாதிரி விஷயம் இருக்குதுப்பா, உங்களுக்கு பிரச்சனை வராம பேசிக்கணும். அப்படி போயிட்டா அவங்க நம்ம கூட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. போய் வாழை வெளுத்து வாங்கிட்டு நைட் கடைசி பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிடுறது, கூட்டம் நடத்துற மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு உட்கார வச்சுருக்காங்க. இல்ல அது அம்பேத்கர் ஸ்காலர், அதுக்கப்புறம் நான் இதான் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாருல, படிச்சு பார்த்து திருப்பி கேட்கறாங்க அம்பேத்கர்கிட்ட, நீங்க வந்து மாத்தி கொடுங்க எங்களுக்கு இந்த பேச்சு இல்லைன்னு சொன்னா, இல்ல இதுதான் நான் பேசுவேன், இதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவோம். திருப்பி அவங்க கேட்கறாங்க, ஐயா நீங்க தயவுசெய்து வரணும் மாத்தி கொடுக்கணும். 2 பேர் கான்வர்சேஷன், கடித போக்குவரத்து அம்பேத்கருக்கு அவங்க நடக்குது. அம்பேத்கர் கடைசியா ஒரு வழி கடிதம் எழுதுறாரு, நீங்க இவ்வளவு தூரம் கேட்குறீங்க, நான் அனுப்பின என்னோட பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த பேச்சில இருந்து சில பக்கங்கள், சில வரிகள், சில வார்த்தைகள் இல்ல, ஒரு புள்ளி கம்மா கூட என்னால மாற்ற முடியாது சொல்லிடுறாரு. கூட்டத்துக்காக என் பேச்சு கிடையாது, என் பேச்சுக்காக தான் கூட்டம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லி அந்த கூட்டத்துக்கு கைவிடப்பட்டது. அந்த கூட்ட கணக்கில் கைவிடப்பட்டது. அது என்ன பண்றாரு அம்பேத்கர், அப்படியே புத்தகமா கொண்டு வர்றார். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு புத்தகத்தை ஆங்கிலத்தில் கொண்டு வர்றார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், 1936 அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் வருது. ஆங்கிலத்தில் தலைவர் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் இந்திய மொழிகளில் எந்த மொழியிலும் வரல. அவரோட தாய்மொழி பார்த்தீங்களா, மராட்டியில் கூட அது வரலங்க. இந்திய மொழியில் ஆங்கிலத்தில் அம்பேத்கர் எழுதிய அந்த புத்தகம் இந்திய மொழிகளில் அவரோட தாய்மொழி மராட்டி வராடும் போது இந்தியாவில் முதலில் தமிழில் தான் அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. அதை மொழிபெயர்த்தது தெரியுமா, ஒரு ஜாதி இந்து. அங்க ஜாதி இந்துக்கள் இந்த புத்தகத்தை போட முடியாது, அந்த கூட்டத்தை நடத்த முடியாது, கைவிட்டாங்க. இங்க ஒரு ஜாதி இந்து சமூகத்துல இருந்து வந்தவர் என்ன பண்ணாரு, அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு, ஆஹா இதெல்லவா கருத்து, நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்கிறார், பின்னி படல் எடுக்கிறாரு, இவர் தான் நம்மாருன்னு சொல்லி அந்த புத்தகத்தை தமிழில் முதல் முறையாக, சரியா சொல்லணும்னா தமிழில் முதல் தலித் எழுத்து, கராரான கண்ணோட்டம் கொண்ட ஜாதி ஒழிப்பு தலித் எழுத்து என்றால் அது தலைவர் அம்பேத்கரோட ஜாதி ஒழிப்பை தந்தை பெரியார் மொழிபெயர்த்து கொண்டாந்தார். பாத்தீங்களா, ஏன் அவர் செய்யணும், அவர் நீதி கட்சி ஆதரவாளர் தானே, நீதி கட்சி மட்டும் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் சுயமரியாதை ஆரம்பிச்சு நீதி கட்சிக்குள்ள போல, நீதி கட்சிக்குள்ள இருந்தா இதை செய்ய முடியாது, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கொண்டு வர முடியாது. அவர் அடுத்த கட்டத்துக்கு பாருங்க, அம்பேத்கர் அந்த புத்தகத்தை கொண்டு வந்தாரு, நல்லா தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பற்றியான ஒரு அலை உண்டாக்குறார் திராவிட இயக்கத்துக்குள்ளார. திராவிட இயக்கத்துக்குள்ளார தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறவங்க மட்டும் திராவிடம் கிடையாது, தெரிஞ்சுங்க. பெரியார்ட்டு கண்ணோட்டம் கிடையாது. பெரியாரின் வரலாற்றில் தனக்கு முன்னோடியாக தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் சொல்றாரு, புத்தர். இந்தியாவில் புத்தர் மட்டும் தான் ஒத்துக்கிறாரு. அவர் சிறு தெய்வம், பெரு தெய்வம், நம்ம ஊர் தெய்வம், பரமசிவம் சொல்றாருல்ல, கிராமிய தெய்வம், அந்த தெய்வம் அவன் தான் பூட்டு போட்டு எடுத்துட்டு சாமி போயிடுறான். சாமியே எனக்கு வேணாம், தலித்து உள்ள விடக்கூடாதுன்னு மிக தீவிரமான ஜாதி வேறுபாடு கொண்டு தான் இருக்குது. அப்போ இந்திய அளவில் புத்தரை மட்டும்தான் பெரியார் என்னோட முன்னோடியா சொல்றாரு. ஏன்னா அவர் தான் பார்ப்பன எதிர்ப்பாளர். அதுக்கப்புறம் மத ரீதியாக இங்க இருக்கிற மக்களுக்கு மாற்றத்துக்கு தற்காலிகமா உங்களுக்கு தீண்டாமையெல்லாம் வேண்டாம், எனக்கு ஜாதி தீண்டாமை வேண்டாம், ஜாதி ஒழியணும்னா நீ முஸ்லீமா மாறிக்கங்க. இது 2 தான் ஆல்டர்னேட்டிவா சொன்னாரு. அதுக்கு என்ன சொன்னாரு, ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா எனக்கு சாதி வேண்டாம், தீண்டாமையில எனக்கு வேண்டாங்க, எனக்கு ஜாதி தீண்டாமை கொடுமையா இருக்குது, ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாம என்னால இருக்க முடியாது, கடவுள் நம்பிக்கை இருந்தா தான் என்னால வாழ முடியும், ஆனா எனக்கு தீண்டாமை வேணாம் அப்படின்னு என்ன ஒண்ணு கேட்கிறாரு. நியாயமான கேள்விதானே பெரியார் சொல்றாரு, நியாயமான கேள்விதானே. மற்ற சாமி கும்பிட்ற, இந்துல சாமி கும்பிட்ற எல்லாத்துக்கும் தீண்டாமை இருக்குதா? அப்போ தாழ்த்தப்பட்டவன் மட்டும் ஜாதி ஒழிச்சு கடவுளை மறுத்து அதுக்கப்புறம் போகணும்னா இது என்ன நியாயம்னு தண்ணியை கொஸ்டின் பண்ணிட்டு சொல்றாரு. அப்போ உனக்கு தீண்டாமை இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் கடவுளும் வேணும்னா அதுக்கு ஒரே நிவாரணம் தான், நீ என்ன பண்ணா நீ முஸ்லீமா மாறிடு. முஸ்லீமா மத்தியானம் நீ மாறிட்டீன்னா, காலையில உன்னை ஒருத்த ஏன்னு கூப்பிட்டான்ல, மத்தியானம் நீ முஸ்லீமா மாறிட்டீங்கன்னா அவனே உன்னை சாயங்காலம் பாயின்னு கூப்பிடுவாங்க. இதுதான் லாஜிக். இது யதார்த்த பெரியார் தரையில கால் வச்சு பாரு, நல்லா தெரிஞ்சீங்க. இது உண்மைதானே. நம்மோட கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினோட ஜாதி நமக்கு நல்லா தெரியுது. மதமாற்றத்தை நல்லா தெரிஞ்ச கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுற மதமாற்றத்தை கூட அரசுக்கார எதிர்க்கிறது இல்லை. பௌத்தத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பதை பிரச்சனையை அவனே கூட மாற்றத்துக்கு தயாரா வரான். ஆனால் ஒரு தலித் மக்களோ மற்றவர்களோ இஸ்லாத்துக்கு மாறுவதாக அறிவித்தாலே நாடு கொந்தளிக்குது இல்ல. எங்க கை வச்சா என்ன ஆகும் என்று தெரிந்த ஒப்பற்ற தலைவராக தந்தை பெரியார். இதுதான் பெரியார் ஒரு கண்ணோட்டம். அப்போ அந்த கண்ணோட்டம் என்ன பண்றாரு, அம்பேத்கரோட அந்த கண்ணோட்டத்தை பயணிக்கிறாரு, அந்த அலையை உண்டாக்குறாரு. புத்தரை சொல்றாரு, அதுக்கப்புறம் அம்பேத்கர் பரிந்துரைக்கிறார். திராவிடத்துக்குள்ள தாதி ஒழிப்பு யாரெல்லாம் மாரியத்துக்கு எதிராக இயங்குகிறார்களோ அவர்கள்லாம் திராவிடர். அதான் கான்செப்ட். புத்தர் பெரியாருக்கு முன்னோடி தமிழ்நாட்டுல யாருன்னா, பெரியார் சிறுதலித்தை ஒத்துக்கல, சங்க இலக்கியத்தை ஒத்துக்கல, எந்த தமிழ் அடையாளத்தை ஒத்துக்கல. கேட்டா என்ன சொல்றோம், அவர் தமிழ் தெலுங்கு கன்னடது, அதனால தமிழ் விரோதின்றான். சரி, பெரியார் தான் கன்னடது, அதனால தமிழ் சங்க இலக்கியத்தை ஒத்துக்கல, அவருக்கு சிலப்பதிகாரத்தை ஒத்துக்கல, முருகனை ஒத்துக்கல, பொற்றாவியை ஒத்துக்கல, எந்த கடவுளையும் ஒத்துக்கல. சரி,
அவருக்கு முன்னால சங்க இலக்கியத்தின் கடைசியில் இருந்தான திருவள்ளுவர் அவருக்கு ஒத்துக்கிட்டாரா? எந்த கடவுளை ஆதரிச்சு வள்ளுவர் எழுதியிருக்காரு? முருகன் ஆதரிச்சு எழுதியிருக்காரா? தமிழ் கடவுள்னு பொற்றவை ஆதரிச்சு எழுதியிருக்காரா? அல்லது திருக்குறளுக்கு முன்னால இருந்த சங்க இலக்கியங்கள் கொண்டாடி இருக்கிறாரா? எந்த தமிழ் அடையாளத்தையும் பெரியாருக்கு முன்னால தூக்கி ஓரமா வச்சுட்டாரு. சங்க இலக்கியமாகட்டும், வங்க இலக்கியமாகட்டும், அதுவாகட்டும், இதுவாகட்டும், எதுவும் நம்ம அடையாளம் இல்லை, அதெல்லாம் கிடையாது ஓரம் வச்சுட்டு என்ன பண்றாரு? ஒரு புதிய பண்பாட்டை வள்ளுவர் உருவாக்குனார். அதனாலதான் உலக பொதுமுறைன்னு சொல்றாரு. அப்போ பெரியாருக்கு முன்னால வள்ளுவர் சங்க இலக்கியத்தை புறந்தள்ளிட்டாரு, எல்லா கடவுளையும் புறந்தள்ளிட்டு அவர் ஒரு பொது அடையாளத்தை கொடுத்தா அவர் உனக்கு தமிழர் தலைவர். அதே எந்த தலைவர் பண்ணா உனக்கு தமிழர் வருவதையா? அப்ப என்ன பண்றது? புத்தர், வள்ளுவர், பெரியார், அம்பேத்கர் உள்ள திராவிடத்தை உள்ள கொண்டு வர்றார். அதன் நீட்சியாக பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்துக்குள் அம்பேத்கரோட ஆளை அடிச்சு கொண்டு பல இடங்கள். அம்பேத்கர் பிறந்த நாள் உயிரோடு இருக்கும் போது திராவிட கழகத்தின் சார்பாக சென்னை மெரினாவில் விழா கொண்டாடுறார். அதை விட சிறப்பு, பெரியார் மூலமாக அம்பேத்கர் அரசியலுக்குள் வந்த அண்ணா கலைஞர் பாய்ச்சல் மிக முக்கியமானது. கலைஞர் அளவுக்கு இந்தியாவில் அம்பேத்கரை கொண்டாடிய முதல்வர்கள் யாருமே கிடையாது. தெரியுமா அவங்களுக்கு? நான் ஒண்ணுதான் சாட்சியோட சொல்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சராக கலைஞர் வர்றாரு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்தியாவுக்கு அரசு சட்டம் எழுதிய அம்பேத்கர், மாபெரும் தலைவரான அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அரசியல் சட்ட அமைச்சராக இருந்தாரு. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு தெரு கூட பேர் இல்லை. நம்ம மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் கூட அரசு ரீதியா கெசட்ல ஒரு பேர் தெரு கூட பேர் வைக்கலங்க. எந்த தெருவும் கிடையாது. அரசு ரீதியா எந்த பேரும் கிடையாது அம்பேத்கருக்கு. ஒரு இடத்துல வைக்கல, காமராஜர் வைக்கல, அதுக்கு முன்னால யாருமே வைக்கல. எப்ப தெரியுமா அரசு ரீதியா அங்கீகரிக்கப்பட்ட பேர் அம்பேத்கர் பேர் எப்ப தெரியுமா வருது? கலைஞர் முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆன உடனே சென்னை வியாசார்பாடியில் முதல் முறையாக டாக்டர் அம்பேத்கர் கலை கல்லூரியை முதலில் துவங்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாரு தெரியுங்களா? மாவட்டத்துக்குலாம் பேர் வச்சாரு. ஒவ்வொரு தலைவர் பேரு, எல்லா ஊருக்கு அந்த தலைவர் பேர் வச்சுட்டாருங்க. அண்ணா பேர் வச்சாரு, திண்டுக்கல்லுக்கு, ஈரோட்டுக்கு பெரியார் பேர் வச்சாரு, கட்டபொம்மன் பேர் வச்சாரு, தேவர் பேர் வச்சாரு, எல்லா பேரும் வச்சுட்டாரு. ஒரு தேசிய தலைவர் பேர் வைக்கணும். யார் பேர் வைக்கணும்? காந்தி பேர் தானே வைக்கணும். காந்தி பேர் வைக்கல. தேசிய தலைவர் தான் அவருக்கு யார் தெரியுமா? தேசிய தலைவர் பேர் காந்தி பேர் வைக்கல. மாறாக தலைவர் கலைஞர் எடுத்து பண்ணாரு, வடார்காடு மாவட்டத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் மாவட்டம் அம்பேத்கர் மாவட்டம் வடார்காடு மாவட்டம் தான் வச்சாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு சிறப்பு பண்ணாரு. அதற்கு பிற்பாடு மராட்டிய மாநிலத்துல அம்பேத்கர் மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வைக்கணும்னு அந்த காங்கிரஸ் அரசு தீர்மானம் கொடுத்து 89ல் ஊரே கொளுத்திட்டாங்க. யாரு? மண்ணின் மைந்தன் கோரிக்கை வச்சிருக்கிற பால் தாக்கரே. அம்பேத்கர் அந்த ஊர் மண்ணின் மைந்தனுங்க. இங்க பேசுறாங்க மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் பேசுவாங்க. நீங்க மண்ணின் மைந்தன் கோரிக்கை தலித் மக்கள் அடையாளத்திலிருந்து வந்தா அவங்க எதிராக இருப்பாங்கிறதுக்கு மண்ணின் மைந்தன் கோரிக்கை பேசுற பால் தாக்கரே மண்ணின் மைந்தன் அம்பேத்கர் பேரை வச்சா வைக்க கூடாதுன்னு ஊரே கொடுத்துறாங்க. ஊரே பத்தி எரியுது. தன் சொந்த ஊரில் அம்பேத்கர் பேரை வைக்க முடியல அவர் ஊர்ல. அதே காலகட்டத்தில் கலைஞர் 89 முதலமைச்சரா இருக்கிறார். என்ன பண்றாரு தெரியுங்களா? ஓ, நீ அம்பேத்கர் பேர் அவர் ஊர்ல வைக்க கூடாதுன்றியா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுவரை சட்ட பல்கலைக்கழகம் கிடையாது, சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ளாரதான் சட்ட படிப்பு இருந்தது. என்ன பண்றாரு தெரியுங்களா? சட்டத்துக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாரு தலைவர். நல்லா தெரிஞ்சுங்க, சட்டத்துக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிட்டாரு. அவரோட ஆதர்ச தலைவர் அண்ணா பேர் தானே வைக்கணும், இல்ல பெரியார் பேர் வைக்கணும். என்ன பண்ணார்? சட்டம்னா உலகத்துக்கே ஒரே தலைவர். சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வைத்தார். எங்க அவர் சொந்த ஊர்ல பேர் வைக்க முடியாம ஊர் பத்தி எரியும் போது இங்க நடக்குது, பேர் வைக்கிறார். இது பெரியார் அன்னைக்கு ஆரம்பிச்சார்ல சாதி ஒழிப்பு நூல், அதுல இருந்து ஆரம்பிச்சார் நீட்சி. அதோட விட்டாரா? அதுக்கப்புறம் பல்வேறு மணிமட்டம், அம்பேத்கர் மணிமட்டம் அவர் தான் கட்டினார். அந்த நீட்சி இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி கிட்ட வரைக்கும் வந்தார். இந்தியாவில் எப்படி அம்பேத்கருக்கான சிறப்பை முதலில் பெரியார் பண்ணாரு, இந்தியா முதல்வர்களே அம்பேத்கருக்கான சிறப்பை எப்படி கலைஞர் செய்தாரோ, அதே போல் இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தது இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள். இது போன்ற சிறப்புகள் திராவிடத்தின் நீட்சியாக பெரியார் நீதி கட்சியிலிருந்து உள்ள போகாம சிவபிரியாதிக்கு தனியா வந்ததுனால தான் இந்த சிறப்புகள் அவரால் செய்த முடித்தது. அம்பேத்கர் 40ல் பெரியாருக்கு மும்பையில கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு. அம்பேத்கர் வீட்டுல போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாரு. கூட அண்ணா போறாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் பேசின பேச்ச அண்ணா தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. அதே போல தலைவர் பெரியார் பேசின பேச்ச அண்ணா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசின விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அம்பேத்கர் மும்பையில கூப்பிட்டு பெரியார் அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாருங்கிற செய்தியும் இருக்குது.